ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். நம்மளுடைய ஃபார்மில் நிறைய மூலிகை செடிகளும் வந்திருக்குங்க. ஸோ நியூவாக நிறைய செடி வாங்கி நம்ம நட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன செடி நட்டுருக்கோம் அப்படின்றத நான் வந்து நியூ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்னைக்கு நம்ம ஃபார்முக்கு வந்து தண்ணி விட வந்திருக்கோம். சுண்டைக்காய் செடியில் பாருங்கள், சூப்பராக பூ எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து பிஞ்சு எல்லாம் வந்து சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இந்த முருங்கைக்காய் இன்னும் வந்து துளுக்கலை. ஸோ நம்ம வந்து விதை போட்டு மருதாணி செடி சூப்பராக வந்து துளுத்து வருது பாருங்கள். பப்பாளி செடி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, ஹைட்டு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. சில மூலிகை செடியும் இருக்குங்க நம்மளுடைய ஃபார்மில். அது என்னென்ன மூலிகை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல் மூலிகை செடி கீழா நெல்லிங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு மூலிகை செடி. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlog-ஆ வந்து டிடி நேச்சரில் போடுறேன். இங்கே ஒரு மருதாணி செடி சூப்பராக வருது பாருங்க. அடுத்து குப்பாமணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வருது. அதுவே தானாக வருதுங்க, நம்ம வந்து சீட்ஸ்லாம் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்மளுடைய செம்பருத்தி பூச்செடியில் இன்றைக்கும் ஒரு பூ பூத்துருக்கு. நேற்று 2 பூ பூத்து வாடி போயிருக்கு பாருங்க. தோரை வந்து சூப்பராக வருது, இன்னும் பிஞ்சு எடுக்கல. நம்மளுடைய ஃபார்மில் எப்போவுமே வந்து நிறைய மூலிகை செடிகளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து குப்பமணி இலை, அடுத்து வந்து கீழா நெல்லி, இன்னொரு மூலிகை செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பொட்டி தழை செடி. அதையுமே வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு செடி, எலும்பொட்டி செடி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாங்கி ஒரு செடியாவது கார்டனில் வைங்க, இல்லை மாடியிலையாவது வச்சு வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து எலும்புகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதில்ல. அடுத்து தர்பூசணி செடியில் நிறைய பிஞ்சு எடுக்குது, ஆனால் திரும்ப வந்து கருகிடுது. இந்த ஒரு பிஞ்சு மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்தது, அது மட்டும் நல்லா இருக்குது. இப்போ நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. பாவக்காய் செடியில் நிறைய பூக்கள் எடுத்து சூப்பராக வருது பாருங்கள். கொடியே இல்லாமல் கீழவே வந்து படர்ந்து வருது, திராட்சை செடி பக்கத்துலேயே. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் கொடி பந்தல் போடணும், கொஞ்சம் முடியாததுனால அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் இது வந்து பூ எடுக்கவே இல்லை. பன்னீர் ரோஜா, இந்த ரோஜா செடியில் அரும்பு எடுத்திருக்கு. அடுத்தடுத்து ஸ்டெம்மு வந்து அழகாக வந்து அரும்பு எடுக்குது பாருங்கள். இதுக்குமே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இலைகள் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். சில செடிங்க வந்து இந்த மாதிரி இலை வந்து பூச்சி அடிக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, உடனே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணணும் அப்படின்னா கையில் எல்லாம் கிள்ளி போடாதீங்க, இந்த மாதிரி கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்த தளிர் வந்து சூப்பராக வரும். இந்த அரும்பு பக்கத்துலேயே வந்து பூச்சி அடிச்சிருக்கு. இது நல்லா வந்து ரோஸ் கலரில் துளிர் எடுத்துருக்கு பாருங்க. இந்த தோரம் செடி வந்து மூடிடுது. ஸோ அதனால தான் செடி வந்து எப்போவுமே வந்து தள்ளி தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து விதை போட்டு விட்டேன், அது தண்ணியில் போய் அப்படியே ரோஜா செடிக்கிட்ட போயிட்டு நின்றுடுச்சு. அதுவே வந்து முளைஞ்சி வந்துடுச்சு. ஸோ அது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், பாரிஜாதம் அரும்பு எடுத்திருக்கு, சூப்பராக வருது. பார்ப்போம். இந்த செடியில் வந்து இன்னும் எடுக்கல. 2 பாரிஜாதம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுலேயுமே சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரும்பு. இங்கே பாருங்கள், பார்ப்போம். ஒரு 1 வீக் கழித்து பார்த்தா சூப்பராக வந்து துளுந்து வந்திருக்கும் பூத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், குட்டி செடியிலேயே வந்து வெண்டைக்காய் பூச்செடி, அதாவது வெண்டைக்காயில் பூ வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் செடியில் நிறைய குட்டி குட்டியாக அரும்பு வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியல, ஹைப்ரிடா அப்படின்னும் தெரியல எனக்கு. இந்த வெண்டைக்காய் செடி ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதில் வந்து பாருங்கள், பூ எடுத்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி வளர்த்தை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியிலுமே வந்து பூ எடுத்துருக்கு பாருங்கள், சூப்பராக பர்பிள் கலரில். ஸோ இது வந்து க்ரீன் கத்திரிக்காவா இல்லை இந்த பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா முள்ளு கத்திரிக்காய், அந்த மாதிரி கத்திரிக்காவா அப்படின்னு தெரியல. ஸோ கத்திரிக்காய் வந்ததும் நம்ம பார்க்கலாம். இது விதை மூலயமா வந்து முளைச்சி வர்றதுனாலையோ நம்ம தெரியல, ரொம்ப டிலே ஆகுது. இந்த கேசர் மாம்பழம் செடி பாருங்கள், சூப்பராக அடுத்த தளிர் வரும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து இந்த துளிர் வந்து நல்லா ரெட்டிஷாக மாறி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி க்ரீனாக மாறுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது செடி.
இது 8 மந்த் செடிங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அடுத்து இது அவரைக்காய் செடின்னு நினைக்கிறேன். இது தானாகவே முளைஞ்சு வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் இங்கே பாருங்க, சோளம் சூப்பராக வருதுங்க. ஒரு சோளம் தான் இந்த பக்கம் வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்னு நினச்சேன். நான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்ம ஃபார்மில் நட்ட மாங்காய் செடி 4 மாங்காய் செடியுமே வந்து சூப்பராக வருது. எதுவுமே வாடலை. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி விடுறோமே, புதுசாக நட்டதுனால வாடிடுமோ அப்படின்ட்டு. ஸோ வாடலை, நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டு கார்டனில் சூப்பராக ஒரு சங்குப்பூ பூத்துருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கலர் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நடவே இல்லை, ஆனால் அதுவாக தானாகவே வருது. இந்த கொடி மட்டும், ஒரே ஒரு கொடி தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூவும் வந்து பூத்துருச்சு பாருங்கள். சின்ன செடி தான், அதிலே வந்து சூப்பராக பூ பூத்துருக்கு. இதுவுமே ஒரு மூலிகை செடி தான். ஸோ மூலிகை செடி வகைகளில் அது ஒரு மூலிகை செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி செடி. ஸோ இங்கே பாருங்கள், வீட்டாண்டேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு துண்டு வந்து இங்கே சும்மா நட்டு வச்சேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். பூவுங்கவுமா இருக்குது அழகாக. முத்தனை செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால என்னன்னு தெரியல, பூ எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை செடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும் மிளகா செடியெல்லாம். ஆனால் அந்த செடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாவே அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ செடி வந்து அந்த அளவுக்கு வந்து க்ரோத்திங்கே இல்லை. விதை போட்டப்போ நல்லா வந்து சூப்பராக வந்து வந்தது. அதாவது அந்த நாற்று எடுத்து நட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ தான் வந்திருக்கு. இதில் குட்டிலேயே வருமா பூ இல்லை எப்படின்னு தெரியல, பார்ப்போம். மிளகாய் செடி இருந்தால் நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மிளகா கூட பறிச்சுட்டு போயிடலாம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். காராமணி சூப்பராக வருது. நம்ம வரப்போ 2 பிச்சி சாப்பிட்டு போகலாம், அதுக்காகவே இங்கே போட்டேங்க இந்த காராமணியை. எப்பவுமே வந்து நம்ம ஃபார்முக்கு வரோம் அப்படின்னா ஏதாவது சாப்பிட ஒரு பொருளாவது இருக்கணும். அது பப்பாயாக இருக்கட்டும், இல்லை மாங்காவாக இருக்கட்டும், நெல்லிக்காவாக இருக்கட்டும், எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், இல்லை காராமணியாக இருக்கட்டும். ஸோ அப்போவே வந்து பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். வெள்ளரிக்காய் போடலான்னு இருந்தேன், வெள்ளரிக்காய் தான் இன்னும் போடலை. ஸோ அது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. வேர்க்கடலை மட்டும் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி அதுலேருந்து ஒரே ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டு போவேன், எந்த அளவுக்கு முத்தி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு செடிகளை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோவே அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா டிப்ஸாகவே வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும்.